அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 2024ஆம் ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதத்தின் 12 ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம். எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் சோபகிருது 2024ஆம் ஆண்டு மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிறை சதுர்த்தி திதியில் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் சதுர்த்தி விரதம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மாசி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேச ராசியில் குரு பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிர பகவானும் சஞ்சரிக்கின்றனர். கும்ப ராசியில் சனி பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தமிழ் மாதங்களில் 11வது மாதமான மாசி மாதம் இது வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தினை கும்ப மாதம் என்றும் அழைப்பார்கள். சூரிய பகவான் பிப்ரவரி 13 அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பேச்சியாகின்றார். மாசி மகம் வருடத்திற்கு ஒரு முறை வீதம் மட்டுமே வரும். அதாவது மாசி தமிழ் மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் எப்போது பௌர்ணமி வருகிறதோ அன்றைய தினம் மாசி மகம் ஆகும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்றதை மகா மாசி மகம் தினம் என்று அழைக்கிறோம். இது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும். அதேபோல் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலிலும் இந்த திருவிழாக்கள் வருடத்தில் ஒருமுறை வருகிற மாசி மகத்தில் நடைபெறும். இந்த நாள் எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்றால், நமது பாவங்களை போக்கவும், பித்ருக்களை வேண்டுவதற்கும், தோஷங்களை போக்கவும் மற்றும் மகப்பேறு கிடைக்கவும் நாம் கொண்டாடுகின்றோம். அனைத்து வருடங்களிலும் ஒரே மாதிரி தேதிகள் வராது. வருடா வருடம் தேதிகள் மாறும். கங்கை, காவிரி போன்ற நதிக்கரைகளில் புனித நீராடி நாம் முன்பின் செய்த பாவங்களை போக்கலாம். அதே சமயத்தில் புனித ஸ்தலங்களுக்கு இந்த நாளில் நாம் செல்வதன் மூலம் இறைவன் அருள் பெறலாம். இந்த நாளில் நாம் அருள்மிகு சிவபெருமான், முருகப்பெருமான், அம்பிகை மற்றும் பித்ருக்களை வணங்கி அருள் பெறலாம். நதிக்கரைகள், கடல்கள், குளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீரை புனித நீரென நினைத்துக் கொண்டு நீராடலாம். ஆங்கில மாதம் மார்ச் 5 இரவு 9:30 மணிக்கு ஆரம்பித்து மார்ச் 7 விடியற்காலை 12:05 மாசி மகம் முடிவடைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு மாதம் தொடங்கி 16வது தினம் முடிவதற்குள் ஏதோ ஒரு வகையில் நன்மை ஒன்று காத்திருக்கிறது. ஆனாலும் மாதம் தொடங்கியதிலிருந்து 8ஆம் தினம் வரை கவனமாக இருக்க வேண்டும். பதட்டப்படக்கூடாது. ஆவேசம் தவிர்க்க வேண்டும். அனாவசிய விஷயங்களில் இறங்கக்கூடாது. காரணம், ராசிக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற ராகு கிரகம் சற்று ஏடாகூடமான இளைஞல்களை ஏற்படுத்தலாம். இம்மாத கிரக நிலைகளில் 3 சூரியன் சனி கூட்டணி ஏற்பட்டிருப்பதால் எல்லா விஷயத்தையும் மேன்மையுடன் அடைந்து விடுவீர்கள். சூழ்ந்திருக்கிற கவலை, நெருக்கடி பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். எதை தொட்டாலும் அதிர்ஷ்டத்துடன் நிறைவேறும். அன்றாட வருமான குறைபாடுகள் நீங்கும். சேமிப்பு உயரும். பணி, வேலை, பொறுப்பு விஷயங்களில் உயர்வு ஏற்படும். சச்சரவுகளுக்கு வேலை இல்லை. இல்லத்தாருடன் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை அனுசரணையோடு நடந்து கொள்வார். பிரிந்திருக்கிற வாழ்க்கை துணைக்கு உங்கள் மீதுள்ள கோபதாபங்கள் தீரும். அத்தியாவசிய விஷயங்கள் உபரியாகவே பூர்த்தியாகும். பணம், காசு, தொகை வரவுகளில் நீடித்து வரும் கஷ்டங்கள் தீரும். கடன், நாணய விஷயங்களில் ஏற்பட்டு வருகிற தொல்லை, தொந்தரவுகள், நெருக்கடிகள் விலகும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் நீடிக்கிற சச்சரவுகளுக்கு தீர்வு 2வது வாரம் கடந்த பிறகு ஏற்படும். தொழில், வியாபார, பட்ஜெட் விஷயங்கள் திட்டமிட்டபடியே நகரும். இளம் இருபாலருக்கும் திருமண சுபகாரிய ஏற்பாடு விமர்சையாகவே நடந்து முடியும்.
இம்மாத 1, 9, 16, 24, 29வது தினங்களில் ஆடம்பர சௌகரிய மேன்மைகளும், எதிர்பாராத பரிசு பண திடீர் ஆதாய உபரி லாபங்களும், பொன் பொருள் சேர்க்கைகளும், சொத்து பத்து சார்பான அனுகூல மேன்மைகளும் கிடைத்து சுகமாக நகரப்போகிற மாதம் இது. மன வாழ்க்கை வகையில் சங்கடம் தொடர்ந்தாலும் நல்ல முடிவு ஏற்படும். விருப்பப்பட்ட உயர்கல்வி அமையும். சொந்த நிலபுலன்களை மீட்டெடுத்து விட இருக்கிறீர்கள். தெரிந்த விஐபிக்களால் ஆதரவு காத்துள்ளது. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற மாதம். புதிய கிளைகளை திறப்பதற்கும் புதிய துறைகளில் முதலீடு செய்வதற்கும் தகுந்த நேரம் இது. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு அந்நிய நாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் வர தொடங்கும். கலைஞர்களுக்கு லாபகரமான அழைப்புகள் வரும். புகழ் ஓங்கும். வருமானமும் உயரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறும் உள்ளதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுகின்றன. அரசியல்வாதிகளுக்கு உங்கள் அரசியல் வாழ்க்கையில் இந்த மாசி மாதம் மிக முக்கியமான ஓர் கட்டம் என்பதை அனுபவத்தில் காண முடியும். நாட்டுப்பணியில் உங்கள் பணி மிக முக்கியமானதாக சரித்திரத்தில் பொறிக்கப்பட வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு சென்ற மாதம் வரை மன நிம்மதியை பாதித்து வந்த சில தவறான தொடர்புகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்கு அனுகூலமான மாதம் இது. படிப்பில் மீண்டும் மனம் பதியும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். மனம் நிம்மதி பெறும். பெண்களுக்கு உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் காணலாம். மனதை அரித்து வந்த பல பிரச்சனைகள் நீங்குவதால் மனம் நிம்மதி அடையும். திருமணத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலைக்கு முயற்சிக்கும் நங்கையருக்கு மனதிற்கு பிடித்த பணிகள் அமையும். பரிகாரம்: இம்மாத செவ்வாய்க்கிழமைகளில் குல தெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடவும். சிறப்பு பரிகாரங்கள்: வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் 1% தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள். அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள், வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர், சாலையோர பணியாளர்கள், தூய்மை பணி செய்வோர், ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள். மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள். இப்படி செய்வதால் சனி சுக்கிர யோகம் உண்டாகும். இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும். கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது. தினமும் வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அமர்ந்து ஓம் யம் ஓம் அங் சிவாய நம, சவ்வும் நம சிவாய நம, ஸ்ரீயும் நம சிவாய நம, அங் உங் வங் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் பணம் வீணாக விரயமாகாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.